பிரதமருக்கு திடீர்னு இந்த முருகர் பாசம் வந்திருக்கு. எலெக்ஷன் வருது இல்ல, பாயாசத்து மேல கூட பாசம் வர வருங்க. முருகரை வச்சு எவன் அரசியல் பண்ண நினைக்கிறானா அவன் குடும்பம் விளங்காது. எப்படி விளங்க? நாசமா தான் போகும். யார் பாஜகவை சொல்றீங்களா? இது தேர்தலுக்கான கூட்டணி தான். உங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற. என்னத்த கொள்கை இருக்கு? முதல்ல எடப்பாடிக்கு என்னங்க கொள்கை இருக்கு? நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல யார் ஒருவன் மக்களை முட்டாள் நினைக்கிறானோ அவன் தாங்க அடி முட்டாள். அப்படிதாங்க அந்த நினைச்சிட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களை மதிக்கல, கட்சி தொண்டர்களை மதிக்காம தான்ங்கிற அகங்காரத்துல பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி சிஎம் ஆவார்னா ஓட்டு போட்டாங்க. போன வாட்டினா காசு நிறைய வச்சிருந்தீங்க, அடிச்சு வச்சிருந்தீங்க நிறைய, அதை வச்சு அடிச்சு கிடிச்சு ஏதோ வந்தீங்க. இந்த வாட்டி தானே தெரிய போகுது உங்க ட்ரௌசர். டிடிவி தினகரன் இருக்காரு, அவர் எதுக்குங்க இங்க இருக்காரு? அவரெல்லாம் எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியா சின்னமாவே ரோட்ல விட்டாரு. அதிமுக, அமித்ஷா திமுக, அதானே பேரு. அதுக்காக அது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. ஏங்க நாளைக்கு எங்க பெரியார் படத்தை தூக்கி வெளில வீசுறாங்க. அந்த கட்சியினுடைய ஆணி வேற தூக்கி வெளியில போடுறீங்கல்ல. யாருக்கா பயந்து போடுறீங்க? அமித்ஷாவுக்காக, மோடிக்கா தானே பயந்து தானே போடுறீங்க. என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விஜயோட மௌனத்துக்கு பின்னாடி? பாலுமேந்திர சார் டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அமைதியாக இருப்பாங்க. நம்மளே யோசிக்க வேண்டியதான், இப்படி இருக்குமோ அதான் இருக்குமோ, ஏன் இதாத்தான் இருக்கும், இப்படிலாம் நம்மளே. தமிழ்நாட்டுக்கு இது ஒரு திருப்பு முனையான தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு. இருக்கும், அவர் சொன்னதுல இது ஒன்றும் உண்மை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொகுதி நல்லா இருக்கேன். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தீங்க, என்ன சொன்னாங்க? இல்லை, அது தளபதி நமக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறத சொல்லுவாங்க. நம்ம சொல்லியிருக்கோம். தலைவர், அந்த குழு தலைவர் அண்ணன் பொருளாளர் டிஆர் பாலன்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ தலைவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு நல்ல முடிவாக சொல்லுவோம். திமுகன்னு முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா 3 பேருமே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் மூவர் கூட்டணி அப்படிங்கிறது பெரிய பலமாக இருந்துச்சு. நீங்கள், தனியரசு, தமிழ்மணன் சாரி. இந்த தடவை 3 பேருமே திமுக பக்கம் வந்து நிற்கிறீங்க. அதான் நல்லவர்கள் பக்கம் வரணும்ல. எங்களுக்கு அடையாளப்படுத்தினது அம்மாவாக இருந்தாலும் கூட, பட்டு எங்களுக்கு முன்னாடியே தனியரசு அங்கே இருந்தார். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக 2016 உள்ளே போனோம். ஸோ அந்த 3 பேரும் புது விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடு நலன் சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே நம்ம எதிர்ப்பு சொன்னோம். ஆளுங்கட்சிங்கிறதுனால அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆதரிச்செல்லாம் பிளைண்டாக இல்லை. ஸோ அதே மாதிரி இது தளபதிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா தளபதி நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய ஆதரவு நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் நான் தானாக முன் தான் நான் அதை தெரிவித்து என்னால் முடிந்த வரைக்கும் நான் என்னுடைய உடல் உழைப்பு நான் அதுக்கு செஞ்சேன். ஏன்னா எந்த ரூபத்திலையும் இந்த மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டுகளில் வந்துடக்கூடாது. இந்த மதத்தை வைத்து மக்களை பிரித்து செய்யக்கூடிய அந்த படுபாதக அரசியலில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஸோ அரசியல் என்பது மக்களுக்கானது, மக்களுடைய நலன் சார்ந்தது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம மதத்தை வச்சு நீனு சாமி கும்பிட்றேன், நானும் சாமி கும்பிட்றேன், அதனால் நம்மலாம் ஒரு கட்சின்னு சொல்கிறது அது ஒரு நாகரிகமான ஒரு படித்த ஒரு சமூகத்துக்கான எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு நல்ல பாதை இல்லை. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய எதிர்ப்புகள் அதை தாண்டி தொடர்ச்சியாக பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஸோ எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, சுயநலத்திற்காக அவர் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகிங்கிறத அவர் பலமுறை அவர் நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனால் அந்த அடிப்படையில் நம்ம ஒருபோதும் அவரை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம சரியில்லை, மனசு இல்லை, நமக்கு சுத்தமாகவே இல்லை. அதனால் நான் அமைதியாக இருந்தேன். பட் அந்த பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட ஒரு நேரில் சந்திக்கவே இல்லையா? இல்லையே. நான் எம்எல்ஏ இருக்கும்போதே நான் இடையில சந்திக்கலை. அப்போ நான் தொகுதி எம்எல்ஏ இருந்தேன் திருவாடனையில். அப்போ நான் கலெக்டர்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தை மக்கள் பிரச்சனை போய் சொன்னால் கூட அவர் கலெக்டர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் மேலிடத்தில் பேசிடுங்கன்னு சொன்னார். ஒரு நாள் கோவத்தில் நேராக போய்ட்டு, என்னங்க எதுக்கு எடுத்துலாங்க, நான் இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் நான் இருக்கேன், நீங்கள் மாவட்ட ஆட்சியில் இருக்கீங்க, என் மக்களுக்கு இது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, என் தொகுதி மக்களுக்கு நான் லெட்ரு கொடுக்குறேன், முடியாதுன்னா எனக்கு எழுதி கொடுங்க, என்ன காரணத்துக்காக செய்ய முடியாங்கிற எனக்கு ரைட்டிங்கில் எழுதி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான், இல்லை நீங்கள் என்ன கோச்சிட்டு ஒன்றும் இல்லை, மேலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கருணாஸுக்கு நீங்கள் எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க, அவர் எந்த கோரிக்கை வச்சாலும் அப்புறம் நான் எப்படி அங்கே செயல்பட முடியும்? இப்போ இது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள்.
அந்த மக்கள் வாக்களிச்சு தான் நம்ம வந்து எம்எல்ஏ இருக்கிறோம். நான்லாம் எம்எல்ஏ ஆனதுனால நீங்கள் கோத்தூரில் சிஎம் ஆனீங்க ம். இல்லை? ம். அப்போ நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னாக்க நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன, எவ்வளோ பெரிய துரோகி பாருங்க, எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரன் பாருங்க, ம். எவ்வளோ பெரிய தவறு இல்லை அவர் பண்ணுறது. ம். ஸோ அந்த இதில் நம்ம வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து பிஜேபியினுடைய கிளை செயலாளராக ஆயிட்டாரு, கட்சியை கொண்டே அடமானம் வச்சிட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்க, என் கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு எதிரிகளே இல்லைன்னா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் எதிரிகளாக தான், எதிரிகள் கையில் போயிடுச்சு அந்த கட்சி. அந்த அம்மா என் கண்ணுக்கு எதிரில் எதிரிகள் இல்லைன்னாங்க, கட்சியே எதிரிகள் கையில் போயிடுச்சு. அதான் இன்னொருத்தருக்கு அடமானம் வைக்கிறது. இன்னும் கூட அதிமுகலேருந்து வரக்கூடியவங்க, அதிமுக தரப்பு இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கிறது வந்து இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி தான், அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற. என்னத்த கொள்கை இருக்கு? முதல்ல எடப்பாடிக்கு என்னங்க கொள்கை இருக்கு? முதல்ல சொல்லுங்க, என்ன கொள்கை இருக்கு? தமிழ்நாட்டினுடைய நலனை, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை அடமானம் வைக்கிறது தான் அவருடைய கொள்கை. எழுதப்படாத ஒரு கொள்கை வந்து அவர் தான். அது தொடர்ச்சி அவர் செஞ்சிட்டு இருக்காரு. கடந்த 10 ஆண்டுகளாக 10 முறைக்கு மேலே படுதோல்வி அடைஞ்சிருக்கு அந்த கட்சி. 40% வாக்கு வங்கியாக இருந்த அந்த கட்சிங்கிறது இன்னைக்கு வந்து 18% போயிடுச்சுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நீ அதிலே புரிஞ்சுக்கங்க, தொடர்ச்சியாக தோல்வி. ஸோ இந்த கட்சி, ஒரு கட்சியை வழி நடத்துறது எப்படிங்க இருக்கணும்? பேரறிஞர் அண்ணா தாங்க அதுக்கு தலைவரை எடுத்துக்காட்டு. கலைஞர் இன்னைக்கு தளபதியா? இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்விதான். இந்த மூவர் அணி ஒரு காலத்தில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த 3 பேருமே நான் வந்து திராவிட சித்தாந்தம், தமிழ்நாடு, தமிழர் நலன் இப்படிங்கிறதுல வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒத்துமையான கருத்து உள்ளவர்கள். தமிழ் தேசியம், இது மாதிரி தமிழர்களுக்கான புறக்கணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது. அப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்து விருப்பு வெறுப்புகளை தாண்டி இன்னைக்கு எத்தனை கட்சிகளை உள்ளடக்கி எல்லாருக்குமான மரியாதையை கொடுத்து அவங்கள அன்பா வழி நடத்தி தான் இந்த கூட்டணியை நிலச்சி வச்சிருக்காரு. இது யாருக்காக, எதுக்காக? தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழர்களுடைய நலனுக்காகத்தான். ஸோ சமரசமில்லாத ஒரு தலைவராக அவர் இருக்கார் இன்னைக்கு. அங்கேயே கூட ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதிமுகவில் இருக்கிறதும். என்ன மெகா கூட்டணி அதிமுகவில் இருக்கிறது? அது என்னங்க சட்டி நீங்க, அதை போய் என்ன நீங்க கூட்டணிங்கிறீங்க சார்? பாஜக இருக்குது, சரி, பாமக இருக்குது, இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, பாமக 2 ஆளா இருக்கு, டிடிவி தினகரன் இருக்காரு. அவர் எதுக்குங்க இங்க இருக்காரு? அவரெல்லாம் எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் என்னங்க சொன்னார்? எதுக்குங்க கட்சி ஆரம்பிச்சார் அவரு? எதுக்குங்க எங்களை மாதிரி 10, 100 கிட்டத்தட்ட எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்திருக்காங்க அந்த அவரை நம்பி? கடைசியாக சின்னமாகவே ரோட்டில் விட்டார். அவர் எதுக்கு அதை பற்றி பேசுறீங்க? அவர் என்ன பேசினார் முதல்ல? இதெல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தினகரன்லாம் இனிமேல் யாருமே சல்லி காசு கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாதுங்க. ஏங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து, இவர் கட்சி ஆரம்பித்து, ஏங்க இவர் ஆர்கே நகரில் தேர்தலில் நிற்கலைனாலே இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்காருங்க. நீங்கள் உண்மையை தாங்க பேசணும். இதான் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் உண்மை என்னவோ அதை நம்ம பேசணும். இதில் எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆர்கே நகரில் அவர் தேர்தலில் நின்னது தானே இங்கே பிரச்சனை. அதில் தானே தேர்தல் நிப்பாட்டினாங்க, அதில் தானே ரெட்டால வழக்கு போட்டாங்க. ஏன்னா இவர் நாளைக்கு ஜெயிச்சு வந்தால் இங்கே வந்து ஆட்சியில் பிரச்சனை பண்ணுவாங்கிறது தானே எடப்பாடி எல்லா வேலையும் பண்ணார். இன்றைக்கி அந்த அம்மாவே சொல்லியிருக்குல்ல, ஏன்னா பரவல் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, வெளியில் விட மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா உள்ளே வச்சு போட்டு பார்க்க பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ என்ன, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாட்டோட நலனை கருதி திமுக வீட்டுக்கு அனுப்புங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக ஒற்றை புள்ளியில நாங்களாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இவர் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார். அவரு முதல்ல அவர் டெபாசிட் வாங்குறாருன்னு பாரு. முதல்ல அவர் தேர்தல் நிற்க சொல்லுங்க. அதான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல சார்? ஏன் நிற்க மாட்டாரு? ஏங்க இவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நலன் காக்குறீங்க, எடப்பாடியை காக்க போகிறீங்க, எடப்பாடி செஞ்ச துரோகம் இல்லைன்ட்டீங்க, அவரெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு நான் தூக்கில் தொங்கலான்னீங்க, அதெல்லாம் நான் சொல்லலை, நான் தூக்கத்தில் சொன்னேன்னு சொல்கிறீங்க. என்ன சரி, எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நில்லுங்க எலெக்ஷனில் வாங்க. உசிலம்பட்டிலான்னு நிற்க பார்க்குறீங்க, தேனிலாம் நிற்க பார்க்குறீங்க, ஏன் தஞ்சாவூரில் உங்கள் சார்ந்த சமூகம்லாம் இல்லையா இங்கே? ஏன் அது நான் ஒன்றும் தேனிக்கே போகிறீங்களே, என்ன காரணம்? அவன் தான் பாசமாக இருப்பான், உணர்ச்சி வசப்படுவாங்கிறதானே. இனிமேல் செல்ஃப் எடுபடாது. கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் படித்த பெல்ட் இருக்குல்ல, அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னப்பா நாங்கள் குரங்கெல்லாம் பெல்ட் அடித்து பார்த்துருக்குறோம், இப்படி அந்த பெல்ட் அடித்த ஆளுங்கள்லாம் பார்த்தது இல்லைங்கிறதான். சந்தி சிரிக்குது, தலை காட்ட முடியல, என்னால் பேச முடியல. நிறையா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு துப்புனா நம்ம மூஞ்சிலான விழுகும். நல்லதை கெட்டதை நான் முக்குளத்தூர் புலிப்படினு சமுதாய அமைப்பு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
சசிகலா ஒரு தனி அமைப்பு கட்சின்னு அவங்களும் கிளம்பிட்டாங்களே எல்லாம் சார். பண்ணுறாங்க. அது எந்த வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அன்றைக்கி வந்து நேராக பெங்களூர்லேருந்து வரும்பொழுது நேராக போய் சில அம்மா சமாதிக்கு போய் அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கட்டியிருக்கிற சேலை இதோட நான் வர்றேன். எனக்கு என் தொண்டர்கள் தான் முக்கியம். அம்மாவுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம். நான் வச்சிருக்கிற காசு பணம் எல்லாம் அம்மாவால் சம்பாரிச்சது தான். நான் ஒன்று இங்கே ஒன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிலாம் சம்பாதிக்கலை. எல்லாமே அம்மாவால் உருவானதான். அப்போ அம்மாவே இல்லை என்ன இனிமே எனக்கு யார் புருஷன் இல்லை, புள்ளை இல்லை, யாருமே இல்லை. இனிமே என் மக்கள் தான், என் கட்சிக்காரன் தான், என் தொண்டர்கள் தான் சொல்லி அன்னைக்கு அவங்க கையில் ஏடிஎம்கே கொடியை பிடிச்சிருந்தா என்னங்க ஆயிருக்கும்? மனசாட்சியோட சொல்லுங்க, என்ன ஆயிருக்கும்? ஏன் என்ன உள்ள விடலன்னா இடிச்சுட்டு போவோம் உள்ள. என்ன கேஸ் போட்டு போறாங்க? ஏற்கனவே 4 வருஷம் ஜெயிலில் இருந்தீங்கல்ல, மறுபடியும் ஒரு 10 நாள் 20 நாள் போயிருப்பேன். நானும் கூட வந்திருப்பேன்ல, சேர்ந்து உள்ள போயிருப்பேன்ல ஜெயிலுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ கடைசி நேரத்தில் வந்து ரைட்டு ஓகே, அவங்க வந்து வயசில் பெரியவங்க, அவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அந்த அம்மாவை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துனது அவங்க சொந்தக்காரங்கன்னு வரும்பொழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் கூட நல்லவங்களை கூட வச்சுக்கல அந்த அம்மாங்கிறது எனக்கெல்லாம் பெரிய கவலை. இவங்க எல்லாமே முக்குளத்தோர் வாக்குகளை நம்பி தான் களத்துக்கு வராங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? முக்குளத்தோர் வாக்குகளை நம்பித்தான் அப்படின்னா அம்மாலாம் வந்து சின்னம்மாலாம் வந்து அவங்க எப்போவோ வந்து இப்போ ராமதாஸ் மாதிரி அவங்களாம் வந்து ஒரு ஒன்று பண்ணியிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக அவங்க உருமாறி இருக்கலாம். அதில் வந்து இந்த டிடிவி பேச்சை கேட்டு அந்த நேரத்தில் அந்த எம்பி தேர்தலுக்கு அந்த 18 எம்எல்ஏ காப்பாற்றாம அதில் போய் நின்று அதில் செலவு பண்ண ஒரு 400-500 கோடியை வச்சுருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்திருக்கும். அதை ஒன்று பண்ணியிருக்கலாம், அதுவும் நடக்கலை. எல்லாம் வீணாக போச்சு. மொத்தமாக சமுதாய மானங்கட்டு போனதான் மிச்சம். இப்போ கடைசியாக கமுதியில் போய் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா வேற என்னவா இருக்க முடியும் சார்? இல்லைங்க, கமுதியிலன்னா அது பசும்பொன் மேல உள்ள நம்பிக்கையில கூட பண்ணலாம். அவர் ஒரு தெய்வ திருமகன். அவர் வந்து அம்மாவே வந்து கடந்த மோடியா லேடியான்னு கேட்ட தேர்தலோட முதல் பிரச்சாரம் எங்கே ஆரம்பிச்சாங்க? ஜெயலலிதா அம்மா எங்கே ஆரம்பிச்சாங்க? அவங்க என்னன்னா இதுல ஸ்ரீரங்கத்தில் போய் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. கரெக்டு தான். அதனால அந்த நம்பிக்கையில ஆரம்பிச்சிருப்பாங்க. சமுதாயம் ஏங்க வெளிப்படையாக பேசினாதாங்க. ஆனால் அவங்க ஆரம்பத்திலேருந்தே எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மாவுடைய காலத்திலேருந்து அவங்க ஏடிஎம்கேங்கிற ஒரு இதில் ரொம்ப உறுதிப்பான நிலைப்பாடில் இருந்தவங்க. ஸோ அவங்களே சொல்கிறாங்கல்ல, நான் கடந்த முறை ஏன் கட்சி ஆரம்பிக்கலை, ஏன் இது பண்ணலை, நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா அம்மாவோட ஆட்சி நம்ம அவங்களோட கெடுத்துடக்கூடாதுங்கிற கத்தை இவங்க செஞ்ச துரோகங்களெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நம்ப வச்சு நடுரோட்டில் விட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை விடக்கூடாதுங்கிற ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்துட்டார் இல்லையா, திமுக பக்கம், அதை எப்படி பாக்குறீங்க? அதை அது வந்து அவர் வந்துட்டாருங்கிறதுனால முக்குளத்தூர் வாக்குகள் அப்படி இந்த பக்கம் வந்துடும் அப்படி சொல்ல முடியுமா சார்? ஒரு விஷயம் சொல்றேன் சார், அந்த அளவுக்குலாம் இங்கே எந்த சமுதாயத்திலையும் முட்டாள்கள்லாம் கிடையாது சார். மக்களை நம்ம அவ்வளோ முட்டாள்லாம் நினைக்கக்கூடாது சார். நம்ம என்ன விதைச்சிருக்கோம் அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அதைத்தான் நம்ம திருப்பி எடுக்க முடியும். புரியுதுங்களா? அதனால் அது அவங்கவுங்க செஞ்சது. இப்போ என்னை பொறுத்துக்கிட்டு கேட்டிங்கன்னா நான் சமுதாயவாதியாக தான் இருக்கேன். சமுதாய அரசியல் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் திராவிட அரசியல்லாம் பண்ணலை. ஏங்க நான் ஒன்றேன்னு சொல்கிறேங்க, கட்சி இவர் ஆரம்பிக்கலைங்க. எடப்பாடி ஆரம்பிச்சிருந்தானா அந்த கட்சியோட வழி என்னன்னு தெரியுங்க. ஆரம்பித்தவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர். அதை அடகாத்து முட்டை பூரிக்க வச்சவங்க ஜெயலலிதா அம்மா. இது சும்மா கூவத்தூரில் கவுந்து விழுந்து படுத்துட்டு எந்திரிச்சு சீட்டு இது முதல்வர் போஸ்ட்டில் வந்து உட்காந்து தானே. ஸோ உட்காந்த உடனே அந்த அம்மாவை தூக்கி ஜெயிலில் வச்சிட்டாங்க. அப்புறம் இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தரை அனுப்பிச்சிட்டாங்க. கேட்டாக்கா அவங்க வந்து நிறைய காசுக்கு ஆசைப்படுறாங்க, எல்லாத்துலையும் கமிஷங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்களும் அதே தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க. என்ன அம்மாவை நான் பார்த்தேன், முக்குளத்தூர் புலிப்படை புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சியில் கூட்டணியாக நான் சேர்க்கப்பட்டேனா இல்லையா? அதை பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு அம்மா அனுப்புனவர் யார்? இதே எடப்பாடியையும் ஒரத்தநாடு வைத்தியலிங்க அண்ணனையும் தான் அனுப்புனாங்க. நான் அப்படித்தான் பார்த்துருக்கேன் முதல்ல எடப்பாடியை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சர். தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை வந்து திமுக நடத்திட்டு இருக்கிறது சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் அதே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை ராயப்பேட்டில் ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல. டெல்லிக்கு ஓடிருக்காரு எடப்பாடி. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்லங்க, அங்கேருந்து ஒரு பியூனு ஃபோன் பண்ணாலும் கிளம்பிடுவார். அவங்களுடைய தலைமைச் செயலகத்திலேருந்து அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குமே, இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸு இல்லைன்னா ஏதாவது கோயிலில் பஜனை பண்ணுற கூட்டத்துலேருந்து யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலே கிளம்பி போயிடுவாங்க. இங்கே ஆஃபீஸெல்லாம் காலியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏங்க அது உதயநிதி துணை முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அது வந்து பாஜகனுடைய கிளை கழகமாக மாறிடுச்சுங்க. இல்லை சார், கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறீங்களா எடப்பாடியும் அதிமுக? எடப்பாடியை நான் குறைச்சி மட்டும்தான் மதிப்பிடுவேங்க. அவ்வளோதான். அவர்கிட்ட மிகைப்படுத்தி பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. முகத்தில் உண்மை இல்லை சார், சிரிப்பில் உண்மை இல்லை சார். உள்ள எல்லாமே வஞ்சகம் சார், சூது, சூழ்ச்சி, கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள். அந்த முகத்தை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க சார். சத்தியமாக சொல்கிறேன் சார்.
அவர் எந்த கோயிலில் வேணாலும் போய் சத்தியம் பண்ணுறேன். நானும் வந்து சத்தியம் பண்ணுறேன். நான் இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு அந்த அம்மா சொன்னது உண்மை. இந்த எடப்பாடியிலிருந்து அன்னைக்கு இருந்த அத்தனை எம்பிக்கள், அத்தனை எம்எல்ஏக்கள், அத்தனை பேருமே அந்த ஒரு 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 ஏதோ ஒரு விளக்கு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விளக்கில் திரிய போட்டு அதில் கொளுத்தி பக்கத்தில் அம்மாவோட படத்தை வச்சு அதில் பூ வச்சு இந்த விளக்கு அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த அம்மாவை தொட்டு கும்பிட்டு இந்த விளக்கில் வந்து சத்தியம். இப்படி பண்ண ஆட்கள் சார் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம். இந்த சிவி சண்முகம்லாம் பேசுகிறாரு ஓவரா. இந்த இவங்க எல்லாருமே சொல்கிறேன் நான், திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருமே அன்னைக்கு இருந்த அமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த எம்எல்ஏ, இந்த ஆர் உதயகுமாரெல்லாம் 10 சத்தியம் பண்ணார். விளக்க அணைஞ்சு போச்சு 2-3 வாட்டி அவர் அடித்த சத்தியத்தில். உங்களுக்கு தான் தெரியல, அவர் பெரிய லெவலில் பண்ணுவார் எல்லாமே. இப்போ இவங்க எல்லாருக்குமே பாஜக ஒரு புனிதமான கட்சியாக மாறிடுச்சு. ஆமாம், இல்லை உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஜெராக்ஸ் மிஷின் தானே அவங்க வந்து. பொதுவாகவே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நமக்கு பெரிய வரலாறு இருக்குது, ஒரு 10 ஆண்டு கால வரலாறு இருக்குது. என்ன வேணாலும் நீங்கள் ஊழல் பண்ணலாம், பண்ணி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வெளில வந்தீங்கன்னா நீங்கள் தியாகி உத்தமராக மாறிடுவீங்க. எவன் நல்லா இருக்கானோ கெஜ்ரிவால் மாதிரி ஆளுங்களை தூக்கி உள்ளே வைப்பீங்க. அவன் சுத்தமானவனாக இருந்திருப்பான், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். கோர்ட்டு காரி துப்புது. இதுக்கு மேலே வேற என்ன வேணாம்? ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல மனுஷங்களை பொய்யான ஒரு பொய் வழக்கை போட்டு, அதுவும் சிபிஐயை வந்து உங்களுக்கு பயன்படுத்தி, வெறும் அந்த கோர்ட்டு சொல்கிறாரு, நீதியரசர் சொல்கிறார், வெறும் கதையாக சொல்லி வச்சு, ஏற்கனவே கதையாக சொல்லித்தான் 1000 வருஷமாக எங்களை காயடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இவர் மாதிரி முதலமைச்சரை தூக்கி உள்ளே வைக்கிறீங்களே பொய் கேஸ் போட்டு. அப்போ சராசரி எங்களை மாதிரி அப்பாவிகளுக்கு என்ன, நாளைக்கு ஏன் மேலே கூட தான் போடுவீங்க, என்ன கேஸ் வேணாலும் போடுவீங்க. அப்படி தானே ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்போ இப்படி ஒரு கட்சியில் போயிட்டு இவங்க அந்த காலில் கும்பிட்டு விடுறாங்கன்னா ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா இவங்க ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. எடப்பாடி அவர் சம்பந்தியாருக்கு மேலெல்லாம் பல கேஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் கொரோனா டயத்தில் அடித்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 2-3 பேர் உள்ளே போவாங்க. அதெல்லாம் ஏன் என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? எடுக்க வேண்டியது தானே. நீங்கள் தான் ரொம்ப பரிசுத்தமான கட்சியாச்சு பாஜக. இந்த இவரெல்லாம் எல்முருகன்லாம் இங்கே காவடி தீர்த்துறாருல, அவரெல்லாம் சொல்ல வேண்டியது தானே, இவ்வளோதான் அடிச்சிருக்கிறாங்க, போடுங்க கொடநாடு கேஸ் எடுங்க, ஏன் என்ன பண்ணுறீங்க, எடுத்து பண்ணி பாருங்க. அப்போ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா எப்படி? அப்போ கும்பிட்டு விழுந்தான் ஆகணும். மோடிஜி, அம்மா 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 அம்மாஜி. கட்சியே தான் அமித்ஷா அண்ணா திமுகன்னு பேர் மாற்றிட்டாங்களா? தெரியுமா? தெரியும் அவங்களுக்கு. தைரியமான ஒரு தலைவரால் எடப்பாடி இல்லையா? எங்கெங்க தைரியமா இருக்காரு? எதுக்கு தைரியம்? எதுக்கு அவருக்கு தைரியம்? முதல்ல எதுக்கு அவருக்கு? ஏங்க நான் எதுக்கு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவங்க வந்து என்டிஏ ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எடப்பாடி இது வரைக்கும் அதை மறுத்து பேசவே இல்லையே. பேச மாட்டாருங்க. அவருக்கு ஆட்சியை பிடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அந்த ஆஃபீஸை பிடிச்சி வச்சுக்கணுங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸு, அதில் பல கோடிக்கு சொத்து இருக்கு, கட்சி சொத்து இருக்கு, அதை ஆட்டையை போடணும், கடைசி வரைக்கும் அதில் உட்காந்துக்கணும். இவ்வளோதான் அவருடைய சிம்பிள். ஏன்னா அவர் நேர்மையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரா? ஏடிஎம்கே கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதின அந்த கட்சியினுடைய விதிகள் பிரகாரம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரா? இல்லை ஒரு அந்த கட்சியினுடைய கீழ்மட்ட கிளை செயலாளர்கள் இந்த மாதிரியான உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர் சும்மா இங்கே பிரியாணி போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை கூப்பிட்டுட்டு பொதுச் செயலாளர் ஆனவர் தானேங்க. அதுக்கு கோர்ட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமில்ல. உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன தீர்ப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே எடப்பாடிக்கு தீர்ப்பு கிடைக்கும். சசிகலா அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அத்தனை பேர் சத்தியம் பண்ணாங்க. ஆனால் கவர்னர் எழுந்திரிச்சு ஓட்டார்ல, ஏதோ குளிர் காய்ச்சல் வந்துருச்சு, டெல்லியில் மட்டும்தான் அந்த மாத்திரை விற்கிறாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அப்புறம் ஒரு 10-20 நாள் கழிச்சு இவங்க இல்லைன்னு ஜெயிலுக்கு போன உடனே தீர்ப்பு கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் அங்கே ஒருத்தர் குட்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உடனே அவர் அடிக்கிறார், 100 கோடிங்கிறாரு, வாய்க்கு வந்தது விடுறாரு அவர். ஏன்னா அடுத்து அவங்களுக்கு எம்பி பதவிகள் இருக்குது, கவர்னர் பதவிகள் இருக்குல்ல. இதில் உலகத்திலே ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி அநியாயம்லாம் எங்கேயும் நடந்ததே இல்லைங்க. இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியே இந்த தேசத்தினுடைய ஒரு குடியரசுத் தலைவர் பதவி. அது உண்மை தானே நான் சொல்றது? அரசியலமைப்பு சட்டப்படி அதான உண்மை. அந்த குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் எடுத்து கொடுக்கிறவங்க யாரு? அவருக்கு அந்த பதவியை பிரமாணம் செஞ்சு வைக்கிறவங்க யாரு? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருக்கக்கூடிய நீதியரசர். அதை விட வேற ஏதாவது பதவி இருக்கா இந்தியாவில்? அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஏதாவது உயர்ந்த பதவி இருக்கா? இல்ல. ஆனா அப்பேற்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம கடந்த 10 வருடங்களா பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி பேசினா நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது, கோர்ட்டு இது அதுங்கிறாங்க. ஆனா சில அதே பாஜக தலைவர்கள் வாய்க்கு வந்து அசிங்கசியமா பேசுறாங்க. அதுக்கு கோர்ட்டு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. இதே சட்டமன்றத்தில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்னா உடனே சபாநாயகர் கருணாஸ் அதெல்லாம் வந்து கோர்ட்டில் இருக்கு, நிலுவையில் இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு, பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியல, நீங்க எவ்வளவு பேர் எல்லாம் போய் பேட்டி எடுக்கிறீங்கல்ல. என்ன விட்டுருங்க, நல்லா படிச்சவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட போய் பேட்டி எடுக்கிறீங்களா? அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல கோர்ட்டில் இருக்கு, அதை பத்தி பேச. கோர்ட்டில் திருப்பரங்குன்ற கேஸ் கூட தான் கோர்ட்டில் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் போறாரு? என்ன நோக்காது? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களா?
இதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், மேலே தர்காவை அங்கே இதில் அடித்தது மாதிரி அடிச்சு விட்டுறணும், மசூதி அடித்தது மாதிரி இங்கே அடிச்சு விட்டு ஏதோ ஒரு கலவரத்தை உருவாக்கி. வெற்றிவேல் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா? அப்படியா? இவர் கொடுத்துருப்பாரு, முருகன் எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவர் ஏற்கனவே வேலை தூக்குனார்ல. முருகரை வந்து செம கோவத்தில் இருக்காரு. நான் இப்போ சீக்கிரமா அவரை போய் பார்க்கத்தான் போறேன். ஆமா ஆமா, பார்த்துட்டு தான் மக்கள்கிட்ட பேசணும். அதாவது ஒரு கடவுள், அதுவும் தமிழ் கடவுள். அவர் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆதி இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலிருந்து அவர் எத்தனை ஆண்டு காலங்கள் உள்ள ஒரு முருக கடவுளை இவங்க சுயநல அரசியலுக்கு ஆளாளுக்கு வந்து இங்கே வந்து முறுக்கு தீர்த்துறாங்க. முருகர் கோவப்பட்டா என்ன ஆவாங்க சொல்லுங்க? கோவப்படுவாரா பட மாட்டாரா? உண்மையான பக்தர்களை வாழ வைப்பாரு, அவர்களுக்கு அருள் பாவிப்பாரு. அவரை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறவனுக்கு தண்டனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவன் குடும்பம்லாம் விளங்காம தான் போகும். முருகரை வச்சு எவன் அரசியல் பண்ண நினைக்கிறானா அவன் குடும்பம் விளங்காது. எப்படி விளங்க? நாசமா தான் போகும். யார் பாஜகவை சொல்றீங்களா? யாரா இருந்தாலும் தான். நீங்களே நாளைக்கு போயிட்டு முருகரை வச்சு அரசியல் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க கோவணம் தான் உங்களுக்கு. அவர் கோவணம் தானே. அப்புறம் உங்களை ஆக்கிடுவார், ஆண்டி ஆக்கி போண்டி ஆக்கி நாசமாக்கி விட்டுருவார். ஆமாம், நான் ஆணித்தரமா சொல்றேன். அதே ஏன் முருகர் என் கடவுள், எனக்கு என்னை பத்தி நான் பேசுற மொழி தான் அவருக்கு தெரியும். எனக்கான கடவுள் தானே அவர். நாங்க எங்களுடைய கடவுள் அவர். பிரதமருக்கு திடீர்னு இந்த முருகர் பாசம் வந்திருக்கு. வரும்ல, எலெக்ஷன் வருது இல்ல, எல்லா பாசமும் வருமே. பாயாசத்து மேல கூட பாசம் வரும் அவருக்கு. அவருக்கு தேவை ஓட்டு தானேங்க. பொய் தானேங்க. எப்போ புழுகு முட்டைகளா உட்காந்துருக்காங்களா இல்லையா? அந்த மேடையில பாருங்க, எடப்பாடி ஒரு புழுகு முட்டை, டிடிவி ஒரு புழுகு முட்டை, இவர் பிரதமர் ஒரு புழுகு முட்டை, அன்புமணி போட்டிருக்காரு. ஆமா, எல்லாரும் தான். அப்புறம் என்ன இதுல என்ன இவர் மட்டும் என்ன எல்லாம் ஏங்க? அது கூட்டணியாவே அங்க உட்காந்துருக்கிற எல்லாமே எல்லாம் கேஸ் வழக்குல உள்ள கேஸா தானங்க இருக்கு. எல்லாம் ஜெராக்ஸ் மிஷின்ல போயிட்டு வெளியில புதுசாக வாஷிங் மிஷினா? ஆமா, வாஷிங் மிஷின் உள்ள போய் சால்வை இது பண்ணினா வெளியில வரும்போது காவி உள்ள வெள்ளையா போவோம், அப்புறம் வெளியில காவியா வெளியில வரும். அதானே நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு திருப்பு முனையான தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் பேசியிருக்காரு. திருப்பும் அவர் சொன்னதுல இது ஒண்ணு உண்மை. தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மீண்டும் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அவர் சொல்றது, அவர் இன்னும் ஆசைப்படுறதுக்கு இன்னும் நான் கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். வழக்கமாக ஒரு பட்ஜெட்டு போடும்போது அல்வா கிண்டி கொடுப்பாங்க. அந்த அம்மா ஒரு அம்மா வச்சு நல்லா கிண்டி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வழக்கமாக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, எப்போதும் போலயே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி இது அதுக்கு திருப்பி மக்கள் கொடுப்பாங்க. நல்லா பெரிய அல்வாவா உருண்டையா உருட்டி கொடுப்பாங்க இந்த வாட்டி. அப்போ அப்படி கொடுக்குற உருண்டையில் கிட்டத்தட்ட 234 தொகுதிகள் ஜெயிச்சு தளபதி வந்த ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அவருக்கு பெரிய அதிர்ச்சியான ஒரு மாற்றம் நடக்கும். எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த முறை வந்து பாஜக கால் ஊற்றிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முனைப்போட வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அது எடுபடுமா ஏதாச்சும்? அதெல்லாம் இங்கே பாருங்க, காசு இருக்கு, ஊழல் இருக்கு, ஊழல் பண்ணி சம்பாரிச்ச காசு இருக்கு, நிதிகள் தேர்தல் நிதிங்கிற பத்திரம் போட்டு லஞ்சம் வாங்கின காசு இருக்கு, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் மிரட்டி வாங்கின தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பணம் வாங்கின இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஃபண்டு காசு வச்சிருக்கிற கட்சி எதிரானா பிஜேபின்னு சொல்கிறாங்க உலக அளவுலேயே. அந்தளவுக்கு இவங்களே கம்பெனிகளை உருவாக்குறாங்க. புதுசாக கம்பெனிகளை ஃபேக்கில் உருவாக்க சொல்லி அங்கங்கே சும்மாலாம் 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாது. இப்போ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்டியல் வச்சுக்கிட்டு 5 ரூபா 10 ரூபான்னு வசூல் பண்ணி மக்களுக்கான சேவைகளை செய்கிறாங்க. இப்போ அந்த வாச்சாத்தி கேஸெல்லாம் வந்து மக்கள்கிட்டே வசூல் பண்ணி தான் நடத்திருக்காங்க. அதை அந்த ஐயா அவர் சண்முக ஐயா சொல்லும்போது பார்க்கும்போது இவங்க அப்படி கிடையாது. வாங்கினா ஸ்ட்ரைட் 1000 கோடி, 1500, 500, 200, 200க்கு குறைஞ்சி கிடையாது. ஆனால் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகள் கொடுக்குறாங்க. அது அந்த மாதிரி கட்சி ஆயிடுச்சுங்க அது. அப்போ இங்கே காலேஜ் வச்சிருக்கிற ஓனர்லாம் எதுக்கு பிஜேபிக்கு போகிறாங்க? நம்மளும் அடுத்து 100 காலேஜ் 10 காலேஜ் 20 காலேஜை மாற்றலாம்ல. ஸோ அந்த பிஸ்னஸ்ஸு பக்கா பிஸ்னஸ் டீலிங்கு, சர்வீஸ் மைண்ட்லாம் கிடையாது. இங்கே தமிழ்நாடு நாசமாக போனாலும் எடப்பாடி கவலை கிடையாது. அவன் எய்ம்ஸை கொண்டு வந்தாலும் சரி, கொண்டுட்டு வராட்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவைப்பட்டால் ஏடிஎம்கே ஆஃபீஸ், ராயப்பேட்டை ஆஃபீஸை கூட சிட் பண்ணிவிட்டு டெல்லி போனாலும் போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, தனித்து ஆட்சி, அதிமுக ஆட்சி அப்படிங்கிறத எடப்பாடி பேசிட்டு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக இருக்கக்குள்ள பார்த்து உங்களில் வந்து பல பேர் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அவங்க கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க, பாஜக உறுதியா இருக்கு இல்லையா? ஆனா எடப்பாடி வந்து நான் தனித்து தான் ஆட்சி அமைப்புன்றாரு. ஃபியூச்சர்ல ஒருவேளை இது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா பாஜக அவங்களை தனித்து ஆட்சி அமைக்க விடுமா? இல்லைங்க, நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. முதல்ல அந்த மாதிரி சிந்தனையே நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்க. எடப்பாடியெல்லாம் ஜெயிச்சிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவரெல்லாம் தோக்கணும்னு நினைங்க. இந்த மாதிரி இந்த நயினா நாகேந்திரன் அவர் இப்போ நீங்கள் புதுசாக பூஜாக்கான்னு ஒரு கட்சி போனாலும் உடனே அவர் என்ன சொல்லுவார்? என்ன பூஜாக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க.
அதுக்கு அவர் தலைவர் ஆயிறாரு, மாநில தலைவர். உடனே அவர் என்ன பண்ணுவார், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் கூட்டணி ஆட்சி எந்த ஒரு எதுவுமே இருக்காதுங்க. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்போ அவர் எந்த கட்சியில் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுகிறாங்க. இது இது எதுக்கு? பாவத்தை தான் செய்கிறீங்க. பணம் தான் நிறைய சம்பாரித்து வச்சுருங்களே. நல்ல 4 ஏழை பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது செஞ்சு ஒரு மருத்துவ முகாம் நடத்துங்க, ஒரு கண் அறுவை சிகிச்சை நடத்துங்க, படிக்க வைங்க, ஏழை பிள்ளைகளை படிக்க வைங்க. எல்லாம் கவர்மெண்ட் தான் செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு? காசு இருக்கிறோம், பணம் இருக்கிற இந்த சூர்யாங்க மாதிரி ஆள்லாம் 6000 பேர் 10,000 பேர் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்களேன். காசு இருக்கிறவங்கலாம் காசு 200 கோடி இருந்தால் அதை 400 கோடி ஆகணும், 400 கோடியை 800 கோடி ஆகணும். இப்படி நினச்சிக்கிட்டு அலைகிற கட்சிகளுக்கு வந்து எப்படி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் மக்களை தப்பாக வழி நடத்துறீங்க. ஆமாம், நீங்கள் பண்ணுற தவறு. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களாம் வரவே மாட்டாங்க, டெபாசிட்டே வாங்காது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்க. பாஜகவை சொல்றீங்களா, அதிமுக? ரெண்டையும் தான் சொல்கிறேன். எடப்பாடி தோக்குறாருங்க இந்த தேர்தலில். இதாங்க எடப்பாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சி 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு உருவாக்கி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு அவர் செஞ்ச துரோகம் இருக்குல்லங்க, அதுக்கு அவர் வாழும் காலத்திலே அதுக்கான தண்டனை கிடைக்குங்க. அவர் சொந்த ஊர் சொந்த தொகுதி சார், அது தோக்குறாருங்க. சொந்தக்காரங்களே மாற்றி போடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கௌரவமான ஒரு சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. எங்கள் தேவர் ஐயா வந்து அந்த காலத்திலே பேசியிருக்காரு, அந்த வெள்ளாள கவுண்டர்கள்ங்கிற அந்த இனம் வந்து ஒரு விவசாயத்தில் ரொம்ப உறுதியான ஒரு மக்கள் அவங்க. ஸோ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, மண்ணை சுரண்டி வாழக்கூடிய மக்களுங்கிறார். மண்ணை சுரண்டினா அந்த உழுது பண்ணி இப்போ பயிர்கள் நட்டு இப்படி கடினமாக உழைத்து வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு மக்கள்னு சொல்கிறார். அப்போ அவங்க நல்ல சூடு சொரண மானம் எல்லாம் வீரமான ஆட்கள், நல்ல ஒரு நன்றியோட விசுவாசத்தோட. நீங்கள் பார்த்துறீங்களா, பழகிறீங்களா? அழகாக பேசுவாங்க, கும்பிட்ட கையை எடுக்க மாட்டாங்க, ஓபிஎஸ்என் விட அழகாக கும்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மக்கள் அவங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்கள் சமூகத்தில் பிறந்த ஒருத்தர் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாருங்கிற வலி வேதனை அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்க. நீங்க அதையும் பார்க்கணும். நீங்க எல்லாரும் சும்மா பிளைண்டாலாம் வந்து அப்ப எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. அந்த முகத்துல பொய்யா இருக்கா, அடுத்து இந்த இவங்க ஆளுங்களே வச்சுட்டு இன்னொருத்தவங்க கொடியை கொடுத்து ஆட்ட வர்றது, இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டாங்க ரொம்ப. இவரெல்லாம் விட்டா நம்ம ஊரே நாசமா போயிடும், நம்ம ஊர்ல நல்ல பிள்ளைங்கெல்லாம் பிறக்காது, நாளைக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை உள்ள குழந்தைங்கள்லாம் உருவாகாதுங்கிற அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க மக்கள். பாஜக அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அங்க யார் கொடுக்குற இடத்துல இருக்காங்க, யார் வாங்குற இடத்துல இருக்காங்க? ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு விஷயத்த சமீபத்தில் சொன்னாரு, நான் சீட்டை பத்தி எத்தனை இடம் அப்படிங்கிறத பத்திலாம் நான் பாஜக பேசிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் எங்கேயோ போய் பேசினா நமக்கு என்னங்க, அது இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இல்ல யாரு கை ஓங்கி இருக்குன்னு கேக்குறேன், பாஜகவா இல்ல அதிமுக? அமித்ஷா கைதான். அது என்னங்க, நீ நான் தான் ஒன்று சொல்ல, அதிமுக, அமித்ஷா திமுக, அதானே பேரு. இப்போ அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நீங்க எப்படி ஒரு நாள் நிருபரா இருக்கீங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அது வந்துட்டு இருக்கு, பேரு எல்லாம் சொல்ற விஷயம் தான். சரி, அப்புறம் அதுக்காக அது அமித்ஷா திமுகனே மாறிடுச்சு. எங்க நாளைக்கு எங்க பெரியார் படத்தை தூக்கி வெளில வீசுறாங்களா இல்லையாங்க? பெரியார் படத்தை தூக்கி அந்த திராவிடங்கிற திராவிட கட்சிங்கிறது எங்க இருந்துங்க உருவாச்சு? திராவிட முன்னேற்ற கழகங்கிறது, அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எங்க இருந்து உருவாச்சு? திராவிட கழகத்துல இருந்து உருவாச்சு. அந்த கட்சியினுடைய ஆணி வேரை தூக்கி வெளியில போடுறீங்கல்ல, யாருக்கா பயந்து போடுறீங்க? அமித்ஷாவுக்காக மோடிக்கா தானே பயந்து தானே போடுறீங்க. அப்புறம் நீங்க அமித்ஷா பேரை மாற்ற மாட்டேன்னு எப்படி சொல்றீங்க? நாங்க ஓட்டு எவன்கிட்ட கேட்டு வாங்கி பொதுச்சாலுமே அதையும் நாங்க செய்யாம நாங்க ஆயிருக்கோம். நாளைக்கு தேவைப்பட்டா மாத்துக்குவோம். அண்ணா ஒண்ணுதான், எங்களுக்கு அமித்ஷா ஒண்ணுதான் சொல்லுவோம். என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? அது சர்வாதிகார கட்சிங்க, அது அவருடைய கட்சி, எடப்பாடியோட கட்சிங்க, எடப்பாடி ஆட்டையை போட்ட கட்சிங்க. அது நீங்க நேர்மையா ஒரு கட்சியை உருவாக்கி நீங்க அதுக்காக உழைச்சி மக்கள்கிட்ட அண்ணாத்துறை மாதிரி போய் பேசி, முத்தமிழ் கலைஞர் மாதிரி ஊரா போய் பேசி, ஏன்னா இப்படி நீங்க ஒரு இயக்கத்தை கட்சியை வளர்த்தி கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதுல ஒண்ணு. நாங்க இன்னொருத்தங்க கட்சியை ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு எதுக்கு, எந்த நோக்கத்துக்கு நாங்க ஆட்டையை போட்டோம்? அந்த கட்சியை நாங்களே எங்க கூட இருக்கிற 4 பேர் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு போட்டோம். அதுக்கு யார் சொல்லி ஆட்டையை போட்டோம்? அப்போ அவங்களுக்கு நாங்க விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? அப்புறம் எப்படி மூத்த தலைவர்கள் இன்னும் கூட பலர் இருக்காங்க அதிமுக, யார் எடப்பாடி கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? அவங்கள வயசாயிருச்சு பாவம். அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அவர் எல்லாருமே அவருக்கு பேரு, அவர் மண்டி வியாபாரம் பண்ணி அந்த இதை இந்த தொழிலாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. யாருக்கு என்னென்ன கொடுத்து யார் எப்படி சரி பண்ணலாங்கிறது தெரியும். அதெல்லாம் அருமையா பண்ணுவார், அது எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த கட்சியோட அந்த கட்சிக்காரர்களோட ஜெயலலிதாவோட எல்லாரோடையும் நெருங்கி பழகினவர் நீங்கிறதுனால கேட்கிறேன், இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்னதான் ஆகும்?
அதிமுக அமித்ஷா அதிமுக அமித்ஷா திமுகன்னு மாறிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திமுக போயிடும். திகாவே இல்லை, பெரியார் எடுத்தாச்சு, அண்ணாவே ஆல்ரெடி எடுத்தாச்சு, அம்மா அப்படி வச்சுன்னா அதுவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாஜக அப்படிமா ஆப்பா பாஜக ஆஹா. பாஜக பாஜக அப்பா பாஜக அந்த மாதிரி நல்லா இருக்கே சார் பேரு. ஆ அது பண்ணிடுவாங்க. போர்டெல்லாம் மாற்றிடுவாங்க. ஆ. போர்டெல்லாம் எல்லா படமும் எடுத்துட்டு அப்புறம் சவார்கர், அப்புறம் தான் காந்தி ஒருத்தர் சுட்டு கொண்டாரு அவர் படம், அந்த மாதிரி படங்கள்லாம் வச்சு ஆஃபீஸையும் மாற்றிடுவாங்க. டெல்லிக்கு மாற்றிடுவாங்க ஆஃபீஸ். தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ நாளாக திமுக இல்லைனா அதிமுக அப்படிங்கிற அந்த நிலையை மாற்றி இன்னைக்கு விஜய் அவரும் உள்ளே வந்திருக்காரு. அவர் வந்து போட்டிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே பேசி வராரு. அவரோட நிலை என்னவா இருக்கும்னு நீங்க இல்லைங்க, இதில் கூட இருக்கிறவங்க சொல்கிறது இப்போ சுய அறிவு, சொந்த பொண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும். இன்னொருத்தவங்க சொல்கிறது அப்படி சொல்கிறக்கூடியவங்க நல்ல விஷயங்களை சொல்லணும். அது ஒன்று. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி குற்றம் சாட்டித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று உருவாச்சு. ஸோ அப்போ அந்த எதிர்ப்புங்கிறது அந்த பீரியடில் இருந்திருக்கு. அதை எதிர்ப்பை சொல்லி எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய மாபெரும் ஒரு மக்கள் கலைஞராக இருந்ததுனால அவரால் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர முடிஞ்சிச்சு. இப்போ அதே பாலிசி தான் அவர் நடிகரும் நம்புகிறார். பட் ஆனால் அன்றைய காலகட்டங்கள் வேறு, இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வேறு. இன்றைக்கி வந்து சோசியல் மீடியான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் வச்சுக்கிட்டு அவனே கேமராமேன், டைரக்ஷன், ஆக்டிங், ஸ்பீச்சர், அப்புறம் சமூக ஆர்வலர், அப்புறம் அரசியல் விமர்சகர், இப்படி எல்லாமே ஆகிட்டாங்க. எல்லார் வீட்லேயுமே 10 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே இப்போ 10 பேருமே அம்மா வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அப்பா வந்து வேறு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி செய்தி வாசிப்பாளர், அப்புறம் எழுதி கொடுக்குறவங்க, இப்படி ஆகிட்டாங்க. அதனால் இன்றைக்கு நீங்கள் இந்த இது ஒன்று எடுபடாது. இன்னும் ஒன்று, தளபதியினுடைய அண்ணன் தளபதியாருடைய முதலமைச்சருடைய எந்த தளபதியை சொல்றீங்க? எனக்கு தமிழ்நாட்டில் ஒரே தளபதி தாங்க. ஓகே, மு.க. ஸ்டாலின்ங்கிறவர் தான் தளபதி. ஒரு மாஸ் ஹீரோ தானே சார்? ஒரு மக்கள்கிட்ட ஒரு சின்ன தாக்கம் இருக்காதா சார்? ஏங்க நான் கூட 5 படம் ஹீரோ நடித்தேன். அதுக்காக நம்ம மாஸ் ஹீரோலாம் சொல்ல வரல. அவர் ஒரு நடிகர். ஆமாம், மக்கள் இருக்கும். இப்போ அவர் மாஸ் நடிகர்னா ரஜினிகாந்த் சார் யார்? கமல் சார் யார்? இல்லை அஜித் சார் யார்? அவரெல்லாம் மாஸ் நடிகர் இல்லையா? நான் திரும்ப சொல்கிறதா, நீங்கள் ஒரு படத்துக்கு போவீங்க, சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போவீங்க, ஒரு நடிகர் நீங்கள் சொல்கிற விஜய் படமே வச்சுக்கோங்க, இல்லை வந்து அஜித் சார் படம் வச்சுக்கோங்க, இல்லை ரஜினி சார் படம் வச்சுக்கோங்க, படம் பார்க்க போகும்போது வேறு படத்தோட ட்ரெய்லர் போடுவாங்க. அதே படத்தில் வேறு ட்ரெய்லர் போடுவாங்க. இப்போ விஜய் சார் படத்துக்கு போயிருக்கும்போது அஜித் சார் ட்ரெய்லர் போடுவாங்க, இல்லை ரஜினி சார் ட்ரெய்லர் போடுவாங்க, இல்லை சிம்பு சார் ட்ரெய்லர் போடுவாங்க, இல்லை தனுஷ் சார் ட்ரெய்லர் கூட போடுவாங்க. ஓல் தேட்டரை கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, இப்படின்னு கத்துவாங்க. அப்போ அவங்க யாருக்கு ஃபேன்? அவங்க சினிமா ஃபேன் சார். அவங்க அவ்வளோதான். நீங்கள் அதை மட்டுமே வச்சு நீங்கள் கூட்டம் வருவாங்க, வேடிக்கை பார்க்க. எனக்கே வர்றாங்களே சார் பார்க்குறதுக்கு. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறீங்க, அப்போ உங்களை பார்க்க வர மாட்டாங்களா என்ன? ஓட்டு போடுவாங்களா? அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க. தாவேகா நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் முதல் தலைமுறை ஓட்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நிச்சயமா இந்த முறை விஜய்க்கு தான். அப்போ ஒழுங்கா பிள்ளைய வளர்க்கலன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைய வந்து ஒழுங்கா வளர்க்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுக்கு வேற என்ன பதில் சொல்ல முடியாது. எந்த தாக்கத்தையுமே பெருசா இந்த முறை தாவேகா ஓட்டு ஏன் சார்? சிரஞ்சீவி சார் கூட தான் ஓட்டு வாங்கினாரு. சிரஞ்சீவி சார் ஓட்டு வாங்கலையா? அவர் தான் ஓட்டு வாங்கினாரு. அது ஓட்டுலாம் வாங்குவாங்க. ஓட்டு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு வாங்கணும்ல சார். அதுக்கு நீங்கள் மக்களுக்கான பணிகள் செஞ்சுருக்கணும்ல சார். மக்களுக்கான போராட்டங்களில் மக்களுடைய உரிமை சார். இப்போது டிஎம்கே மட்டுமே பேசுகிறாரு நடிகர் விஜய் வந்து டிஎம்கே. ஏன் பிஜேபி பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் மோடி அங்கிருந்து கூப்பிட வேண்டியது தானே? அமித்ஷாவை கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டாருல்ல. இப்போ போன வருஷத்தில் தூக்கத்தில் சொன்னது அதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வேற அவங்க என்ன பண்ணாலும் எதுக்குமே சொல்ல மாட்டார். இங்கே வந்து நிதி பள்ளிகளுக்கான நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார், அமைதியாக இருப்பார். மும்மொழி கொள்கையை கொண்டு வரும்பார், அமைதியாக இருப்பாங்க. எதுக்குமே வாயை திறக்க மாட்டோம். இது என்னது? அந்த எச்சி பாதுகாப்பு கொடுத்தது திருப்பி வாங்கிடுவாங்கன்னு யோசிக்கிறாரா? என்ன பிரச்சனை என்ன அவருக்கு? இல்லை இந்த கரூர் கேஸில் சிபிஐ வழக்கு நடத்திட்டு இருக்காங்க, அதில் ஏதாவது பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாரா? என்னது? ஏங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே ஆட்டையை போகிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பட்ஜெட் அறிவிச்சாங்கல்ல நிர்மலா சீதாராமன், அந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? ஒன்றுமே கிடையாதுல்ல. ஏன் இது தெரியாதா விஜய் சாருக்கு? விஜய் சார் கூட இருக்கிற மோருக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதா? எத்தனை மோர் இருக்காங்க கூட சொல்ல வேண்டியதானே? சார் நமக்கு ஒரு மோர் கூட இல்லை சார் தமிழ்நாட்டு பட்ஜெட்டில். மோர் இல்லாத மோடி, மோர் கொடுக்காத மோடினாவது ஒரு அறிக்கை கொடுங்க சார் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஏங்க இந்த கருணாசிங்க சின்ன நடிகைங்க, சாதாரண ஆளுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் இல்லைங்க, என் மாநிலத்தில் என்னுடைய ஜிஎஸ்டி வாங்கிட்டு ஏன் மக்களுக்கு நீ வந்து காசு கொடுக்க மாட்டேங்கிறிய? என்ன நியாயம்? இது என்ன கான்ஸ்டியூஷன் தானே?
அரசியலமைப்பு சட்டப்படி தானே அந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? சர்வாதிகார ஆட்சி அது. ஒரு மாநிலத்தினுடைய உரிமை பணத்தை மட்டும் நீ வருவாய் மட்டும் வாங்கிப்போ. நீங்களே சொல்லுவீங்க இந்தியாவிலேயே தொழில் நகரத்தில் இரட்டை இலக்கில் இல்லை ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுவீங்க. எங்கிட்ட இருந்து எல்லா காசையும் வாங்கிக்குவீங்க. ஆனால் திருப்பி எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இதை வந்து விஜய் கேட்க மாட்டார். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விஜயோட மௌனத்துக்கு பின்னாடி? அவருக்கு தான் தெரியும். போதையில் இருக்கிறவங்க தான் சார் போதையோட என்ன இது என்னன்னு கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியும். மௌனமாக இருக்கிறது தான் மௌனத்தோட அர்த்தம் என்னது. அதுக்காகத்தான் மௌனம்னு பேர் வச்சாங்க. நீங்கள் இளையராஜா சார் மியூசிக்கில் குறிப்பாக பாலுமேந்திரா சார் டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அமைதியாக இருப்பாங்க. நம்மளே யோசிக்க வேண்டியதான், இப்படி இருக்குமோ அதான் இருக்குமோ ஏன் இதாத்தான் இருக்கும் இப்படிலாம் நம்மளே யோசிச்சுக்கணும். அதுக்கு சைலண்ட் விட்டுருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. திடீர்னு எல்லாத்துக்குமே காரணம் டிஎம்கே தான், எல்லாத்துக்குமே காரணம் முதல்வர் ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. அதே ஆமான்னு தலையாட்டுறதுக்கு ஒரு நாள் இருப்பாங்கல்ல, வேலைக்காது. எப்படி சொன்னாலுமே யாருமே எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டார்ல சார் எடப்பாடி. என்ன எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லையா? நீங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணி கட்சியை வந்து நான் கைப்பற்றுவேன் சீட்டிங் பண்ணி சசிகலா வந்து அவங்களும் ஒதுக்கி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவங்கள வந்து நான் உள்ள போய் நீ உள்ள போங்கம்மா நான் உடனே போறேன்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸும் அந்த பக்கம் போயிட்டாரு. ஆமா, அவரையும் கழிச்சு விட்டு யாருமே இல்ல அதான் வைக்கிறாருல்ல. அதுதாங்க கட்சி ஆட்டையை போட்டாரு. மொத்தமா எல்லாருமே யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ, யாரெல்லாம் ஒரு 10 பேரை வச்சுட்டு குரல் எழுப்புவாங்களோ அவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு நமக்கு ஜால்ரா போடுற மட்டும் ஒரு 10 பேரை வச்சிருக்காரு. இப்போ அந்த ஜால்ரா போடுறவங்க மொத்தமாக இப்போ பிஜேபிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. ஜால்ரா அன்கோ அங்கிட்ட. அதுக்கப்புறம் இனிமேல் அங்கே வந்து இந்த டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பின்னாடி வந்து தக்க 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 தக்கன்னு ஆச்சிட்டு கொண்டுதான். வேற என்ன பண்ணணும்? சரி, எடப்பாடிக்கு எது சொன்னாலும் அவர் கேட்க போறதில்ல. கருணா சொன்னா அதிமுக தொண்டர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது நான் என்ன இன்னைக்கு அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினது, நான் நின்று ஜெயிச்சது இரட்டை இலை. புரட்சித் தலைவர் அம்மா வந்து எனக்கு சீட்டு கொடுக்கும்போது எனக்கு சீட்டு பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு அனுப்புனவர் தான் எடப்பாடியும் அண்ணன் வைத்தியலிங்கமும். ஓகேங்களா? அது 2 பேருக்குமே தெரியும். வேறு இல்லாட்டி வைத்தியலிங்கம் எனக்கு தெரியும். எவ்வளவோ எங்கிட்ட பேசுனாங்க, எனக்கு இவ்வளோ காசு வாங்கிக்கோங்க, அதை பண்ணிக்கோங்க, மேடைக்கு வந்து ஒரு மேடைக்கு 3 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க. அது இப்போ வழக்கமாக வந்து சரத்குமார் சாருக்கெல்லாம் 1 லட்சம் தான் கொடுத்தோம். ஆனால் உங்களுக்கு 3 லட்சம் அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மேடை நீங்கள் பண்ணுங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 5-6 கோடி ரூபா வரும் அப்படிலாம் எவ்வளோ சொன்னாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன். இதே வைத்தியலிங்க அண்ணனும் கூட இருந்தார். நான் இந்த காசு வாங்கிட்டு கூட்டத்தை சேர்க்கறதுக்கு வர்ற ஆள் நான் கிடையாது. ஓகேவா? கொடுத்தா சீட்டு கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க, அம்மாட்ட சொல்லிடுங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் வெள்ளை சட்டப்பட்ட தேவமாருக்கு தலைவன் இல்லை, நான் அழுக்கு சட்டப்பட்ட தேவமாருக்கு தான் தலைவன். அவன் தான் என்னை தலைவனாக ஏற்றுக்கிட்டான். அவன் தான் நீ எப்படியா சட்டமன்றத்தில் போ, எங்களுக்காக பேசு, எங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா வா, எங்கள் கல்யாண காட்சிக்கு வான்னு சொன்னான். அந்த ஒரு சொல்லுக்காகத்தான் நான் பிடிவாதமாக இருந்து அந்த அம்மா எனக்கு சீட்டும் கொடுத்தாங்க. நான் நின்று ஜெயித்தேன். நல்லா புரிஞ்சேன், நான் ஜெயிச்சிருக்கேன் அந்த சீட்டில் நின்று. அதனால் அந்த அம்மா மேலெல்லாம் நான் என்றைக்கும் நல்லா அந்த அம்மாவெல்லாம் மறந்தேன்னா என் வம்சமே நல்லா இருக்காது. ஏன்னா நான் அதை ஆணித்தரமாக நம்புகிறேன். நான் ஆத்மாக்கள் மீது அதிகமான நம்பிக்கை, அழிவில்லாதது ஆத்மானு விவேகானந்தன் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் எக்கு கோட்டையாக இருக்கும்னு சொன்ன ஒரு இயக்கத்தை ஒரு முறை தவறு செய்து விட்டேன், என் வாழ்நாளில் எப்போதுமே அந்த தவறை செய்ய மாட்டேன்னு, பிஜேபி கூட நான் ஒப்பந்தம் போட மாட்டேன்னு சொன்ன அந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை படுபாலத்தில் நீ தள்ளிட்டு உங்களுடைய சுயநலத்திற்காக, நீங்க செய்த ஊழலை மறைப்பதற்காக நீங்கள் சிறைச்சாலை அந்த அம்மாவே ஜெயிலுக்கு போயிடுச்சு. Who are you? அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிருக்காங்களா இல்லையா? அப்ப நீங்க வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் நீங்க எப்படி உண்மையான தலைவனா இருக்க முடியும்? எப்படி நீங்க உண்மையான பொதுச்செயலாளர் இருக்க முடியும்? எப்படி நீ அந்த தொண்டர்களை உண்மையா நீங்க வழி நடத்துவீங்க? இதே இந்த தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு அவங்க மேலதான் வருத்தமே. அவங்க நினைக்கலாம், நான் கருணாநிதி நம்ம கட்சியில ஜெயிச்சுட்டு இப்படி நம்மளை இது பண்ண. நான் தொண்டர்களை, அவன் பாதங்களை நான் கும்பிட்டு கூட ஒவ்வொருத்தன் காலில் விழுவேன். ஏன்னா எனக்கா வேலை செஞ்சிருக்காங்க, எனக்கா திருவாரூர் தொகுதியில் உழைச்சவங்க அவங்க. நான் அதெல்லாம் வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனால் அப்படி நல்லவர்களை, அப்போ பாசமானவர்களை, புரட்சித் தலைவர் மேலையும் புரட்சித் தலைவர் அம்மா மேலேயும் உள்ள பாசத்துல தான் எடப்பாடி சிஎம் ஆவார்னா ஓட்டு போட்டாங்க. நின்னீங்கல்ல, அதுக்கப்புறம் கூவத்தூர்ல ஆனீங்க, கும்பிட்டு வந்து ஆனீங்கல்ல, அதுக்கப்புறம் இத்தனை வாட்டி எலெக்ஷன் எங்கேயாவது ஒன்று ஜெயிக்க முடிஞ்சவங்களால? முடியல. போன வாட்டினா காசு நிறையா வச்சிருந்தீங்க, அடிச்சு வச்சிருந்தீங்க நிறையா, அதை வச்சு அடிச்சு கிடிச்சு ஏதோ வந்தீங்க. இந்த வாட்டி தானே தெரிய போகுது உங்க ட்ரௌசர், இந்த வாட்டி தானே தெரிய போகுது. பாருங்க நீங்க. அதெல்லாம் நீங்க, நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல யார் ஒருவன் மக்களை முட்டாள் நினைக்கிறானோ அவன் தாங்க அடி முட்டாள். அப்படிதாங்க அந்த ஆள் நினைச்சிட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களை மதிக்கல, கட்சி தொண்டர்களை மதிக்காம தான்ங்கிற அகங்காரத்துல பண்ணிட்டு இருக்காரு. யாருங்க இதே அம்மா இருக்கும்போது இதே பிஜேபியில் எங்கேங்க இருந்துச்சு?
எங்கே பேச்சுவார்த்தை நடந்துச்சு? இப்போ எங்கே பேச்சுவார்த்தை நடக்குது? இதெல்லாம் வந்து தொண்டர்கள் கேட்காம பார்க்காம இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு என்னங்க அடிப்படை தேவை? என்ன அடிப்படை? என்ன சுயமரியாதைங்க. இந்த இயக்கமே சுயமரியாதை இயக்கம் தானேங்க. திராவிட இயக்கங்களே சுயமரியாதை இயக்கம் தானே. அப்ப அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை நீ ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட போய் அடமானம் வைக்கிறேன்னா அதை எப்படி ஒரு உண்மையான எம்ஜிஆருடைய தொண்டன், ஒரு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எப்படி ஏத்துக்குவான்? நாங்க எங்க முக்குளத்தோர் சமுதாயம்லாம் அதிகமா வாக்களிச்ச ஒரு கட்சிங்க, இயக்கங்க. அது முறை எம்பி தேர்தலில் முக தேர்தல் ஆரம்பிச்சு கடைசி ஓபிஎஸ் வரைக்கும் அது இதில் உட்கார வச்சிருக்காங்கன்னா எங்களுடைய உண்மைக்கு விசுவாசத்துக்கு கொடுத்த மரியாதை, அது என்னுடைய இனத்துக்கு கொடுத்த மரியாதை. அப்பேற்பட்ட ஒரு இனத்தை இத்தனை வருஷங்களா அந்த கட்சிக்கு உண்மையா இருந்த ஒரு இனத்தை இன்னைக்கு நீ அனாதையாக்க நீ நினைக்கிற, முடிவு பண்ணி பிளான் பண்றேன்னா ஒன்ன விட்டுருவோமா? நீ இந்த வாட்டி நீ பாருங்க, நீங்க தென் மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட வரமாட்டாங்க. ஏடிஎம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க சவாலாவே சொல்லலாம்ல. டைரக்டுங்க. நான் தான் சொல்றேன்ல, டைரக்ட். என் முக்குளத்தோர் சமுதாயத்தை புறக்கணிச்சு இந்த தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் நான் எழுதி தர்றேன், உங்களுக்கு எழுதி தர்றேன். ஏங்க, நான் ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்கு நான் தான் தலைவர்லாம் பீத்திக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. ஆனால் நான் உண்மையானவன். ஒரிஜினல் முக்குளத்தோர் எப்படி இருப்பானா அப்படித்தான் நான் எதுக்கெல்லாம் விலையெல்லாம் போக மாட்டேன். அது மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஏதாவது 1-2 செலவுக்கு ஏதாவது வேணும் உரிமையான கேட்டு வாங்கி செலவு பண்ணேன். அதில் எனக்கு எந்த ஒளிவு முறையுமே எனக்கு கிடையாதுங்க. எனக்கு தேவையில்லைங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு வாழும் கண்ணதாசன் தான். எனக்கு எந்த இது நான் ஓப்பனா இல்ல இப்ப என்னன்னா கருணா சொல்றாருங்கிறதுனாலயே முக்குளத்தோர் யாருமே அதிமுக ஓட்டு போடாம இருந்துற போறாங்களா? இப்ப முக்குளத்தோர் யாருமே அதிமுக இல்லையா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும்ல. வருங்க, நீங்க நான் அதுக்கு தான் சொல்றேன். நான் ஒட்டுமொத்த இதுக்கும் நான் பிரதிநிதி இல்லைன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆனால் என்னை ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய பிரதிநிதி அறிவிச்சது யார்? புரட்சி தலைவி அம்மா. ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்கு ஒரு சீட்டு, ஒரே சீட்டு, எனக்கு மட்டும்தான் அந்த சீட்டு. ஏன் என்னை விட பெரியவங்களாம் இல்லையா தமிழ்நாட்டில்? அடுத்து ஒரு முதலமைச்சருங்க, ஆளும் கவர்மெண்ட் எவ்வளோ விசாரிச்சிருப்பாங்க, எவ்வளோ என்னை பற்றின தரவுகளை எடுத்திருப்பாங்க. எனக்கு அவங்க கொடுத்த ஒரே சர்டிஃபிகேட் என்ன? ஒயிட் காலர், கருணாஸ் இஸ் ஒயிட் காலர். அப்படி அவங்க எனக்கு கட்சி பேரை மாற்ற சொன்னாங்க. அம்மா வந்து நாளன்னைக்கு மதுரையில் அறிவிக்க போகிறாங்க. முதல் நாள் ஃபோன் பண்ணி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இமிடியேட்டாக பேரை மாற்றுங்க. திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவி இப்படி ஒரு சமுதாயத்தினுடைய பேரில் இது இருக்கக்கூடாது, மாற்ற சொல்கிறாங்கன்னு. எனக்கு சீட்டே வேணாங்க. அதிரடியாக அம்மா பண்ணுவாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அங்கே போயிட்டு முக்குளத்தோர் புலிப்படைன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எனக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிடுங்க. எனக்கு அந்த பேரை மட்டும் அவங்க சொன்னால் போதும். அப்படி அந்த மாதிரி ஒரு இது கடைசி வரைக்கும் முக்குளத்தோருக்கான நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் போராடும். அதை நீங்கள் மனசில் வச்சு. அதனால் முக்குளத்தூரில் எல்லாரும் ஓட்டு கருணா சொன்னால் அப்படி இல்லை. 100 ஓட்டில் 50 ஓட்டை உடைக்க தெரியும் எனக்கு. நீங்கள் ரொம்ப என்னை ரொம்ப கம்மியாக அளவு போட்டுறாதீங்க. 100 ஓட்டு. இப்போ நான் அண்ணாமலை மாதிரி வாயில் வரதெல்லாம் புளி எடுத்து தெரிய முடியாது. நான் அந்த மாதிரிலாம் என் பசங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமா ஏங்க ₹1 எவனுங்க காசு கொடுக்காம, ₹1 அவங்களுக்கு செலவு பண்ண, அவன் காசையும் நான் செலவு பண்ணாமல், என் காசையும் அவனுக்கு செலவு பண்ணாமல், ஏன்னா அவன் இருக்கிற சாப்பாடு சவரணைகள் மட்டும்தான் பகிர்ந்துக்குவோம். ஏதோ கூட்டங்கிட்ட நடத்தணும்னா ஆளுக்கு 5-10 போட்டுக்குவோமே தவிர இது வரைக்கும் புக்கு போட்டது கிடையாது, வசூல் பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. 16-17 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கேங்க. இப்போ 50 பேர் என்னை விட்டு வெளியில் போனால் 500 பேர் உள்ளே வர்றாங்க. ஏன்னா இத்தனை கட்சி இருக்குங்க இன்னைக்கு. உங்களுக்கு பிஜேபியில் பாருங்க, இதே வீட்டெல்லாம் வந்து என்கிட்ட எவ்வளோ ஆஃபர் கொடுத்தாங்க, எத்தனை ஆஃபர் கொடுத்தாங்க. ஏங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முடியாதுன்னு சொன்னதுனால தானேங்க ஒரு மேடம் இங்கேருந்து ஒரு மேடம் ஏறி போனாங்க அந்த கட்சிக்கு. அப்போ அதெல்லாம் பாருங்க. அப்போ நம்ம உண்மையாக இருக்கோம், ஒரு விஷயத்தில் உறுதியாகவும் இருக்கும். நம்ம இதை வச்சு இனத்தை வச்சு சம்பாதிக்க நம்ம வரல. இங்கே வசூல் பண்ணுறதுக்கோ அவங்க பண்ணுற மண்ணு கடத்துறதுக்கு கஞ்சா விற்கிறதுக்கெல்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வரல. அவன் டெட் அகென்ஸ்ட், நமக்கு இல்லீகல் வந்து டெட் அகென்ஸ்ட்னா நீ என் சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு ஆண்ட சமூகம்னு சொல்கிறோன்னா சும்மா பெருமைக்கு பேசுறது கிடையாது. உனக்கான வரலாறு இருக்கு, உன்னுடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்திருக்காங்க இந்த மண்ணில். அப்போ அவர்களைப் போல நீ ஒரு படித்தவனா, ஒரு மாவீரனா, இப்போ ஒரு விளையாட்டுத்துறையோ எல்லா துறைகளையும் வெற்றி பெறக்கூடியவனா, எல்லார் மக்களோட போட்டி போட்டு நீ உனக்கான உரிமைகளை வந்து போராடி வீதிக்கு வந்து போராடி பெறக்கூடியவனா நீ உருவாகணுங்கிறதா என்னுடைய நோக்கமே தவிர நம்ம இதை வச்சுக்கிட்டு யார் எந்த கட்சி வச்சோ காரில் ஒரு 10 கோடி வச்சுருறான் எவ்வளோ பேர். டக்குனு இங்கே பிஜேபி இந்த வாட்டி அவங்க தான் வர்ற மாதிரி இருக்கா, அவன் அந்த கொடியை பிஜேபி கொடியை தூக்க மாட்டேன். இப்படி இருக்கிற கூட்டம் தான் அங்கே இருக்கிற கூட்டம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் பிஜேபி வேட்பாளர் நிற்கிறோம் அங்கெங்கெல்லாம் என்னுடைய பிரச்சாரம் இருக்குங்க. நான் இப்போவும் சொல்கிறேங்க, காலு உண்டு. ஏற்கனவே நான் சொன்னதான், கண்ணுக்குட்டி காலமாடு கூட கண்ணுக்குட்டி போடும். பாஜக இங்கே காலே ஊண்ட முடியாது. நன்றிண்ணே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. களத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.